கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் விஜய் தான் வந்து அந்த குழந்தையுடைய அப்பா, அழகியோட அப்பா அப்படின்னு வந்த ஒரு திருப்பம். ஏன்னா நிறைய பேர் அந்த தெலுங்கு வேர்ஷனை வச்சு ராகவனோ இல்லை ரகுவரனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்மளே வந்து வெவ்வேறு ஒரு பாசிபிலிட்டிலாம் திங்க் பண்ணோம்ல, அனாமிகாவோட குழந்தையாக இருக்குமா, பிரபாவோட குழந்தையாக இருக்குமான்லாம் பல பாசிபிலிட்டிஸ் யோசிச்சோம். இந்த மாதிரி விஷயங்களில் எப்பயுமே சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் கதை போகிற போக்கில் அதை எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம், யாரை வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ண தான் விஜய். ஏன்னா அது ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடிக்கிற விஷயம். விஜய்க்கு அனாமிகா சரியான ஜோடி இல்லை அப்படின்னு அனாமிகாவோட கேரக்டரை முதல்ல காமிச்சதுக்கு இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. அப்போ விஜயை திருப்பி பிரபா கூட சேர்க்கணும். பிரபா கூட சேர்க்கணுன்னா அனாமிகா விட்டு விலகி போகணும். இந்த குழந்தை மேட்டரை வச்சு கதையை 4 மாதம் ஓட்டினதோடு சேர்த்து அப்படியே வந்து அழகியையும் வீட்டுக்கு வந்ததுனால அனாமிகா கோவப்பட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் அனாமிகாவுக்கு இவருக்கு பிரிவு ஏற்பட்டு அந்த சமயத்தில் பிரபா வந்து இன்னமும் நான் வந்து விஜய் மேலே காதலோடு இருக்கேங்கிறத உணர்ந்து இந்த குழந்தைய என் குழந்தையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கான வாய்ப்புகள். இப்போ திடீர்னு மருமகளாக வந்தோன்னா அதே வந்து இப்போ ஒரு டாம் பாய் மாதிரி ஒரு லுக்கில் இருக்காங்களா, அதுலேயே லுக்கில் இருப்பாங்களா, இல்லை திடீர்னு அவங்களுக்கு வந்து சுடிதாரை போட்டுட்டு சாரியை போட்டுட்டு கூட்டத்தில் போகிறாங்களாங்கிற கேள்விகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மகாவும் சூர்யாவும் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு ப்ளஸ் சுயநலமாக தான் குடும்பத்தை பற்றி யோசித்து தான் மனைவியை பற்றி யோசிக்கலங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறதும் சரி ஓகே அவர் பண்ணது பண்ணிட்டாரு, அவர் இனிமேல் நான் மன்னிச்சேன், இதுக்கு மேலே நான் அவர் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவை மகா எடுத்து இவங்களுக்குள்ளார ஒரு முதலிரவு அப்படின்னு காட்சிகள் வரதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து கதை போகுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சீரியலில் அடுத்து புதுசாக ஒன்று கொண்டதான் மட்டும் தான் அடுத்து கதை இருக்கும் போல். அதை தவிர இருக்க கதையில் கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்கு இப்போ நம்ம சொன்ன ப்ளாட் பாயிண்ட்ஸோட வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.